ஸோ பொதுவாக நீங்கள் சொன்னீங்க மீம் கிரியேட்டராக இருந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்க்க முடியுது. ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்ததுலேருந்து அது ஆன்லைன் போய் இன்னொருத்தங்க வாங்குற வரைக்கும் அந்த ஜேர்னி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஸோ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காமர்ஸ் பிஸ்னஸே ஒரு டைனமிக்கான பிஸ்னஸ். நீங்கள் முதலே சொன்ன மாதிரி கோவிட்க்கு முன்னாடிலேருந்து இப்போ கோவிட்க்கு அப்புறம் வந்து டபுள் எக்ஸாக உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு. ஸோ இதில் வருமானம் அப்படிங்கிற ஃபேக்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு என்ன புரியுதுன்னா, அதாவது ஒரு மீம் கிரியேட்டராக உள்ள வந்து எப்படி நீங்கள் சஸ்டெயின் ஆனீங்க, அது எப்படி கொண்டு போனீங்க, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் நம்ம அங்கே ஒரு போஸ்ட் போட்டுட்டு எவ்வளோ பேர் நம்ம லைக்ஸ் வாங்குறோம், இங்கே ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வரும். ஸோ தட்ஸ் ஆல். என்னன்னா எவ்வளோ ஃபேஸ்புக் பேஜஸ் இருந்தாலும் நம்ம அதில் யூனிக்காக என்ன பண்ணுறோம், காம்படேட்டர்ஸ் எவ்வளோ வந்தாலும் நம்ம ஃபாலோவர்ஸை எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் மக்களுக்கு. நம்ம வந்து என்னதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் டிவி மீடியா எல்லாம் வந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு மூவி பார்த்தா கூட நான் இந்த மூவி பார்த்தா நல்லா இருக்கு, நீயும் போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், இப்போ ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன், நீயும் வேணா ஷேர் பண்ணுங்க, நீ வாங்கி பாரு அப்படின்னு. ஒரு மேக்கப் கிட் ஆகட்டும், ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மக்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய பலம் இன்ஃபேக்ட் காமர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து காம்படிட்டர்ஸ்க்கு வந்து தனியாக தெரியணும். ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி, அமேசான் மாதிரி மார்க்கெட் பிளேஸில் கீ ரோல் பிளே பண்ணுற நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பட் நம்ம அதில் வந்து தனியாக ஒரு விஷயம் கொண்டு வரணும், ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கேன். அந்த கோர்ஸ்லேயே கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எல்லாமே அசியூம் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டாலே போதும்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு வந்து 1,00,000 டிமாண்ட் இருக்கு இந்தியாவில். ஓகேவா? 1,00,000 டிமாண்ட்ஸ் இருக்கு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு 4 பேர் தான் செல் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க நான் உள்ள போனோன்னு என்கிட்ட வாங்குவாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அந்த இடத்துல என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இல்லையா? பிராண்டிங் பில்ட் பண்ணணும், ட்ரஸ்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கும், கஸ்டமர் ரேட்டிங்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பிரிச்சு பார்க்கணும். மிச்ச காமர்ஸ்க்கும் நீங்க சொல்லித்தர காமர்ஸ் பிஸ்னஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் என்ன வித்தியாசம்? அண்ட் உங்களோடது எவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல அப்ரோச் பண்றீங்க? இல்லை, நான் சொல்றேன் காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட், இன்னொன்று வந்து ஓன் காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்றது. ஓன் காமர்ஸ்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட். அது நிறைய டைம் கன்சர்வேஷன் ஆகும். பார்ட் டைமா பண்றவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, பட் இதுல என்னன்னா, நான் ஐடி முடிச்சுட்டு வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்ல போய் படித்தேன். அப்போ எங்களோட ப்ரொஃபசர்ஸ் ஒரு பர்டிகுலர் கோடிங் லாங்குவேஜ் சொல்லி தரதுக்கும் அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கவங்க சொல்லி தரதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. என்னன்னா, ஒரு ப்ரொஃபசர் வந்து ஜஸ்ட் அந்த சிலபஸை முடிக்கணுமே அப்படின்றதுனால அந்த விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல புகுத்து பார்ப்பேன். பட் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல ஐடில வேலை பார்க்குறவங்களே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து நான் ரியல் டைம் விஷயத்த அவங்க நமக்கு புகுத்து பார்க்குறாங்க. எப்படின்னா, ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க நான் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணேன், அவங்க ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் இந்த லாங்குவேஜ் வச்சு நான் ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு, இந்த கோடிங் லாங்குவேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் கரெக்டாக இருக்கும், டெஸ்டிங் டீம்ல ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமாவே பேசுவாங்க. நான் ரியல் டைம்ல எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அதை சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா காமர்ஸை பற்றி நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் நான் என்னோட கிரவுண்ட் ஒர்க் இருக்கியா, நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது எனக்கு என்னென்ன நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு, ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கசப்பான அனுபவங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன். நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து ஜஸ்ட் 7,500. என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களோட ஃபர்ஸ்ட் மந்தே வந்து 1,00,000 ரூபாய் எடுத்தவங்க கூட இருக்காங்க. அது ஏன்னா எனக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நான் எல்லா அனுபவங்களும் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட அனுபவத்தை வச்சு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து அவங்க அனுபவத்துல இருந்து நம்ம வாங்கிக்க முடியாது. ஸோ இங்க வந்து ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்க. பட் கிரவுண்ட் ஒர்க்ல கஷ்டப்பட்டு நம்ம கத்துக்கிட்ட அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதான் பிரச்சனை.